हरे कृष्णा 27 श्लोक பார்க்கலாம். ब्रह्मणो हि प्रतिष्ठागम अमूर्तस्याव्ययस्य च शाश्वतस्य च धर्मस्य सुकुस्यैगान्धिकस्य च மரணமின்மை, அழிவின்மை, நித்தியம், இன்பம் இது எல்லாமே பிரம்மனின் சொரூபம்தான். பரம சத்தியத்தை பற்றிய திவ்ய உணர்வின் ஆரம்பம் பிரம்மன். ரெண்டாம் நிலை நடுநிலை பரமாத்மா. இறுதி நிலை பரமபுருஷ பகவான். அதனால தான் பரமாத்மாவும் அருவ பிரம்மனும் பரமபுருஷ பகவானுக்குள் இருக்கிறாங்க. ஜட இயற்கை பரமபுருஷரின் தாழ்ந்த சக்தியின் தோற்றம்னு 7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கு. அந்த தாழ்ந்த ஜட இயற்கையின உயர்ந்த இயற்கையின் துகள்களை வச்சு பகவான் கருவுரை செய்கிறாங்க. ஜட இயற்கையில் ஆன்மீகத்தின் ஸ்பரிசம், அதுவே இந்த ஜட இயற்கையினால் கட்டுண்டிருக்கும் ஜீவாத்மா ஆன்மீக ஞானத்தை வளர்க்க தொடங்கும்போது ஜட வாழ்வில் இருந்து தன்னை உயர்த்தி படிப்படியாக பரம்பொருளை பற்றிய பிரம்மன் நிலையை அடைகிறாங்க. பிரம்ம உணர்வு நிலையினை அடைகிறது ஆன்மீக தன்னுணர்வின் முதல் படி. பிரம்ம உணர்வை அடைந்தவங்க ஜட தளத்தை விட உயர்வு பெற்றிருக்காங்க. இருந்தாலும் பிரம்ம உணர்வினால் அவங்க உண்மையான பக்குவ நிலையினை அடையிறது இல்லை. அவங்க விரும்பினாங்கன்னா தொடர்ந்து பிரம்மன் நிலையில இருந்து பின்னர் படிப்படியாக பரமாத்மா உணர்வையும் பரமபுருஷ பகவான் பற்றிய முழு உணர்வையும் அடைய முடியும். இதற்கான பல உதாரணங்கள் வேத இலக்கியங்களில் இருக்குது. பரம்பொருளை பற்றிய அருவ பிரம்ம கருத்தில் நிலை பெற்றிருந்த 4 குமாரர்கள் அதன் பிறகு படிப்படியாக பக்தி தொண்டின் தளத்திற்கு உயர்ந்தாங்க. அருவ பிரம்ம கருத்தினை தாண்டி தன்னை உயர்த்தி கொள்ள முடியாதவங்க வீழ்ச்சி அடைவதற்கான அபாயம் இருக்குது. அருவ பிரம்ம நிலைக்கு ஒருவர் உயர்வு பெற்றாலும் அதிலிருந்து முன்னேற்றம் பெறாமல் பரமபுருஷர் பற்றிய அறிவு இன்றி இருந்தாங்கன்னா அவரது புத்தி முழுமையாக தெளிவு பெறவில்லைன்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பிரம்மன் நிலைக்கு உயர்வு பெற்றாலும் இறைவனின் பக்தி தொண்டில் இடைப்படாமல் இருந்தாங்கன்னா வீழ்ச்சி அடையும் வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. வேத மொழியில் இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. ரசோவை சக ரசம் ஹேவ்யவாயம் லப்தவாந்தீதி பவதி. ரசங்களின் இருப்பிடமான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை ஒருவர் புரிந்து கொள்ளும் போது உண்மையிலேயே அவங்க தெய்வீக ஆனந்தமுடையவராக ஆறாங்க. 6 வைபவங்களுக்கு பரமபுருஷரிடம் முழுமையாகவே இருக்கு. பக்தர் அவரை அணுகும்போது அந்த 6 வைபவங்களின் பரிமாற்றம் நடைபெறும். மன்னனின் சேவகன் ஏறக்கூடிய மன்னனுக்கு சமமான இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அதுதான் நித்திய இன்பம், அழிவற்ற இன்பம், நித்திய வாழ்வு. இது எல்லாமே பக்தி தொண்டுடன் கூடவே வருது. இதனால் பிரம்ம உணர்வு, நிச்சயத்துவம் இல்லைன்னா அழிவுற்ற தன்மை இது எல்லாமே பக்தி தொண்டில் உள்ளடங்கி இருக்குது. பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்கிறவங்க இது ஏற்கனவே பெற்றிருக்காங்க. இயற்கையில் பிரம்மனாக இருந்தாலும் உயிர்வாளி ஜட உலகின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புவதால் வீழ்ச்சி அடைகிறாங்க. அவரது சொரூப நிலையை அவர் ஜட இயற்கையின் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவங்க. ஆனால் ஜட இயற்கையுடையான தொடர்பு அவங்கள சத்வ ரஜோ தமோ ஆகிய பல்வேறு குணங்களில் பந்தப்படுத்தப்படுது. ஜட உலகின் ஆதிக்கம் செலுத்துவதற்கான விருப்பம் இந்த 3 குணங்களில் தொடர்பினாலேயே இருக்குது. பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் ஒருவர் உடனடியாக திவ்யமான தளத்தில் நிலை பெறுவாங்க. ஜட இயற்கையாலும் அவங்களோட சட்ட விரோதமான விருப்பம் நீக்கப்பட்டு விடுது. எனவே தான் பக்தி தொண்டை உணர்வதற்கு பரிந்துரைக்கப்படும் 9 வழிமுறைகளை ஸ்வரணம், கீர்த்தனம் மற்றும் ஸ்மரணத்துடன் தொடங்கும் வழிமுறையின பக்தர்களின் சங்கத்தில் பயிற்சி செய்யணும். இதே போல சங்கத்தினாலும் ஆன்மீக குருவின் தாக்கத்தினாலும் படிப்படியாக ஆதிக்கம் செலுத்துவதற்கான இந்த ஜட ஆசை விளக்கப்பட்டு இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் ஒருவர் உறுதியாக நிலை பெறுறாங்க.
இந்த முறை இந்த அத்தியாயத்தின் 22ஆம் ஸ்லோகத்திலிருந்து இறுதி ஸ்லோகம் வரை அறிவுறுத்தப்படுது. இறைவனுக்கு பக்தி தொண்டு செய்வது ரொம்பவும் எளிமையானது. ஒருவர் எப்போதும் இறைவனுடைய கைகரியத்தில் ஈடுபடணும். விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிடணும். இறைவனின் தாமரை திருவடியில் சமரிக்கப்பட்ட மலர்களை நுகரணும். பகவான் தமது தெய்வீக லீலைகளை நடத்தி அருளிய இடங்களை பார்க்கணும். இறைவனின் பல்வேறு செயல்களையும் தனது பக்தர்களுடனான அவரது அன்பு பரிமாற்றத்தையும் பற்றி படிக்கணும். தெய்வீக சப்தமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்னும் மந்திரத்தை எப்போதும் உச்சரிக்கணும். மேலும் இறைவனும் அவரது பக்தர்களும் நாள்களிலும் மறைந்த நாள்களிலும் விரதங்களை அனுசரிக்கணும். இதே போல வழிமுறையை பின்பற்றுவதால் அவங்க எல்லா ஜட செயல்களிலிருந்தும் முற்றிலும் விடப்படுறாங்க. இப்படி பிரம்ம ஜோதி இல்லைன்னா பிரம்ம உணர்வின் பல்வேறு தன்மைகளில் தன்னை நிலைநிறுத்தக்கூடியவங்க பரமபுருஷ பகவானுடன் குணத்தின் அடிப்படையில் சமமானவங்களா ஆறாங்க. ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஜட இயற்கையின் 3 குணங்கள்னு என்னன்னு பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில். இது 14வது அத்தியாயம் இன்னையோட நிறைவேறுது. நாளைய 15வது அத்தியாயத்தை தொடக்கத்தை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.